வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். யுக்ரைனில் களமிறங்கியிருக்க ரஷ்ய படை இதுக்கு முன்னாடி நிகழ்த்தாத அளவுக்கு மூர்க்கத்தனமான தாக்குதல்களை இப்போ நிகழ்த்த ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் கிழக்கு யுக்ரைனில் டான்பாஸ் ரீஜியனில் இந்த பாதி நிலப்பரப்பு இருக்குது பாருங்க, ரஷ்யன்ஸ் இன்னும் பிடிக்காமல் இருக்கிறது. அந்த நிலப்பரப்பை கைப்பற்ற முயற்சி இப்போ அதிதீவிர நிலை எட்டியிருக்கு. நிறைய உங்கள் நெஞ்சை பதற வைக்கிற காட்சிகளோட தான் இந்த ஷோவை ஆரம்பிக்கிறேன். நிகழ்ச்சியில் போகலாம். கிழக்கு யுக்ரைனில் இருக்க டான்பாஸ் ரீஜனில் இந்த லூஹான்ஸ்கை ரஷ்யன்ஸ் பிடிச்சிட்டாங்க மொத்தமாகவே. அடுத்தபடியாக அவங்களோட பிரைமரி டார்கெட் பார்த்தீங்கன்னா டோனட்ஸ்க்கு தான். இந்த டோனட்ஸ்கில் தான் இப்போ மூர்க்கத்தனமான தாக்குதல்கள் நடக்க போகுது. அதனால் இங்கே இருக்க மக்கள்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறிடுங்கன்னு யுக்ரைன் அரசே உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இது ஏதோ நடக்காத விஷயம் நினைக்காதீங்க. இந்த டானட்ஸ்கில் எந்த அளவுக்கு இதுக்கப்புறம் உக்கிரமான ரஷ்ய தாக்குதல் இருக்க போதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். இது நமக்கே எந்த அளவு தெரியுதுன்னா அப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு யோசிச்சு பாருங்க. மக்களே இப்போ உச்சக்கட்ட பயத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அரசும் உச்சக்கட்ட பயத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கு ரஷ்யன்ஸை பார்த்து. ஸோ அதனால தான் இப்போதைக்கு 3.5 லட்சம் மக்கள் அந்த பகுதியை விட்டு பாதுகாப்பாக வெளியேறுங்கன்னு யுக்ரைன் கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு கவர்மெண்ட் இந்த அளவு இறங்கி வந்து மக்கள் கிட்ட பயமுறுத்துற மாதிரி சொல்றதெல்லாம் ரொம்ப அரிதினும் அரிதா மட்டும்தான் நடக்கும். அந்த ஒரு நடத்தை இங்கே இடம்பெறுது அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நிலைமை அங்கே எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இந்த பீரங்கி டேங்கில் வீரர்கள் அமர்ந்திருக்க மாதிரியும் பின்னாடி கொடிநடையாக நிறைய வாகனங்கள் வர மாதிரியும் இந்த நிலைமை தான் டோனட்ஸ்க்கு முழுக்க இப்போ பார்க்க முடியுது. ஏன்னா ரஷ்யன் சோல்ஜர்ஸ் ஒரு இடத்துல இருந்து, அதாவது டோனட்ஸ்ல இந்த இடத்துல இருந்து இங்கே அவங்க மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா பின்னாடியே எதிர்ப்படையோ அப்படியே வந்துகிட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் ரஷ்ய படையோட பீரங்கி டேங்கிகளை பார்க்க முடியுது, இன்னொரு பக்கம் யுக்ரைன் படையோட பீரங்கி டேங்கிகளையும் பார்க்க முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி லுஹான்ஸ்கில் யுக்ரைனோட கைன்றது இறங்கி இருந்துச்சு, ரஷ்யாவோட கை ஓங்கி இருந்துச்சு. ஆனால் இப்போ கதையே வேற. டோனட்ஸ்கில் முழுக்க 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 2 படைகளும் சம பலத்தில் இருக்கிறதா தான் பார்க்கப்பட்டு இருக்கு. ஸோ அதனால தான் ஒரு இடத்துல இருந்து பீரங்கி டேங்கிகள் ரஷ்யா அது மூவ் ஆகி போகுது அப்படின்னா பின்னாடியே யுக்ரைன் டேங்கிகளை வர்ற வனம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில்ங்க ஒரு ஃபுட்டேஜ் வெளியாகி இருக்கு. கண்டிப்பாக தைரியம் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஃபுட்டேஜை பாருங்க. கண்டிப்பாக இந்த டோனட்ஸ் களம் இருக்குல்லங்க, இந்த களத்தோட ஒட்டு மொத்தமான பதட்ட நிலையவும் உங்களுக்கு அந்த வீடியோ கடத்தி கொண்டு போயிடும். அந்த அளவுக்கு ரஷ்யன்ஸும் யுக்ரைனியர்களும் தீவிரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க, ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, வாங்க அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடிலாம் யுக்ரைனில் பார்த்தீங்கன்னா இந்த தலைநகர் கீவ் பகுதி இருக்குல்லங்க, இங்கே தான் இந்த வான்வெடி தாக்குதல் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஏர் சைரன் சவுண்டை ஒலிக்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த அபாய ஒளி ஒழிச்சிக்கிட்டு இருக்க அதே நேரம் வான்வெடி தாக்குதலை முன்னெடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் இது போல் போர் விமானங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கோம் கடந்த காலங்களில். இட் மீன்ஸ் சில வாரங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் தலைநகர் கீவில் இருந்து ரஷ்ய படம் அப்படியே யுக்ரைனோட பல பகுதிகளுக்கும் தன்னோட கவனத்தை திருப்பிச்சு. இதை தொடர்ந்து நாம ஒவ்வொரு பகுதிகள் சார்ந்ததும் இந்த ஏர் ரைட் சைரன் சவுண்டை கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னடானா யுக்ரைனில் இந்த பகுதி அந்த பகுதியெலாம் கிடையாது. இதுதான் யுக்ரைன்னா ஒட்டுமொத்த யுக்ரைனுக்குமே இப்போ ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதாவது
யுக்ரைன்ல எல்லா பகுதிகளிலும் ரஷ்யா வான்வெடி தாக்குதல் நடத்துறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இவங்களோட பிரதான குறிய கிழக்கு யுக்ரைன் பகுதி இருந்தாலும் அவங்க யுக்ரைன்ல எல்லா பகுதியும் தான் இப்ப தங்களோட வளையத்துக்குள்ள கொண்டு வர ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால யுக்ரைன்ல எந்த நகரத்தில் வசிக்கிற மக்களா இருந்தாலும் சரி எல்லாம் அலர்ட்டா இருங்க. எங்க இருந்து வேணாலும் ஏவுகணைகள் இந்த விமானத்திலிருந்து வெளியேற்றப்படலாம். அது நீங்க இருக்கிற பகுதிகளே வந்து விழ வாய்ப்பு இருக்கிறதா கூட யுக்ரைன் ராணுவம் ஒரு மிகப்பெரிய அறிவுறுத்தலை பொதுமக்கள் சார்ந்து இப்ப வெளியிட்டிருக்கு. ரஷ்ய ராணுவம் இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கு. அதுல அவங்க என்னத்தை தெளிவா காமிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போல நாங்க 150 யுக்ரைனியன் சோல்ஜர்ஸை கொன்று குவிச்சிட்டோம். நாங்க முதலே சரணடைய சொல்லியிருந்தோம், அவங்க கேட்கல. அதுக்கப்புறம் நாங்கள் தாக்குதல் நடத்த வேண்டியதாக இருந்துச்சு, தாக்குதல் நடத்தணும். அந்த தாக்குதலோட முடிவில் கிட்டத்தட்ட 150 சோல்ஜர்ஸை நாங்கள் கொண்டுடோன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு யுக்ரைனிய போர் விமானத்தையும் அவங்க வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்திட்டாங்களாம். ரஷ்ய ராணுவத்துக்கு இது பெருமையாக, ரொம்ப பெருமையாக சொல்லிக்க வேண்டிய விஷயம் இல்லைன்னாலும், ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆயுத தளவாட பலத்துக்கு 1000 விமானங்களை வந்து சுட்டு வீழ்த்துற திறன் படைச்சவங்க. ஆனால் அவங்க எதுக்காக இந்த நேரத்தில் இந்த ஒரு போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தினது சார்ந்து இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்கன்னா காரணம் இருக்குது. இந்த மேற்குலக நாடுகளாக சொல்லிக்கிட்டு இருக்கு பாருங்க, இந்த யுக்ரைன் காலத்தில் ரஷ்யா பலவீனம் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு, யுக்ரைன் படம் தான் மேலோங்கி மேலே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை பொய்ப்பிக்கிறதுக்காக தான் ரஷ்யா ஒரு விமானத்தை காலி பண்ணாலும் அதை உடனடியாக மக்கள் பார்வைக்கு, இட் மீன்ஸ் சர்வதேச பார்வைக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்படிதான் நம்ம இதை பார்க்க முடியும். இவ்வளோ பெரிய மேசிவான அட்டாக்கை ரஷ்யா நடத்தி இவ்வளோ பேரை கொண்டு குவிச்சிருக்காங்களே, அந்த அட்டாக் சார்ந்த வீடியோ தான் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. இதையும் பலவீனமாக இருக்கிறவங்க அந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா வெடிப்பொருட்கள் மழை அப்படின்றது அந்த வீடியோவில் அவ்வளோ அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு நாட்டோட ராணுவ வீரர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரே மாதிரி சீருடையை தான் கொடுத்துருப்பாங்க, அவங்களும் அதை பாவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் யுக்ரைன் ராணுவ வீரர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு பிரிவினர் பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் இருப்பாங்க, இன்னொரு பிரிவு பார்த்தீங்கன்னா வேறு நிறத்தில் இருப்பாங்க. இது காரணம் என்னென்னா, இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சதுலங்க பிப்ரவரி 24 அந்த நேரம் தொட்டு ஜெலன்ஸ்கி அவர்கள், யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு அழைப்பை சர்வதேச நாடுகள்கிட்ட முன் வச்சிருந்தார். இது போல் உங்கள் நாட்டில் இருக்க மக்கள்லாம் எங்கள் நாட்டு மக்களுக்காக போரிடுறதுக்காக எங்கள் நாட்டு இராணுவத்தில் இணைஞ்சிருங்க, நீங்கள் யுக்ரைனுக்குள்ளே வர்றதுக்கான விசா நாம்ஸை நாங்கள் ஃபுல்லாக ஈஸ் பண்ணி விட்டுறோம், எளிமையாக்கிடுறோம், நீங்கள் உடனடியாக கிளம்பி வாங்க, எங்கள் நாட்டு இராணுவ வீரரோடு சேர்ந்து போரிடுங்க, ரஷ்யன்ஸை வீழ்த்திடலாம் அப்படின்னு சொன்னார். சரி, இதை கேட்டு யார் வரப்போறா? பெருசாக வரமாட்டாங்க, இப்படி தான் எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் அந்த நினைப்பை தவிடுபடியாக்கி பல நாடுகளை சேர்ந்த தன்னார்வலர்கள், முன்னாள் போர் வீரர்கள், பொதுமக்களில் ஒரு சிலர் கிளம்பி போனாங்க யுக்ரைன் படையில் சேர்றதுக்காக. இப்படி நிறைய பேரும் சேர்ந்து இந்த யுக்ரைனிய சோல்ஜர்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்க சீருடை இருக்குல்லங்க, அந்த நிறத்திலேயே எல்லாருக்கும் சீருடை கொடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. முதல்ல யாருமே வரமாட்டாங்கன்னு நினச்ச இடத்துல இத்தனை பேர் வந்தாங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க. இப்போ வரைக்கும் கணக்கெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 50 பேருங்க இந்த யுக்ரைன் ராணுவத்தில் இணைஞ்சிருக்காங்க, ரஷ்யன்ஸ் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க, தங்கள் நாட்டுக்காக போரிடுறதை காட்டிலும் இன்னொரு நாட்டு மக்களுக்காகன்னு சொல்லி களத்தில் இறங்கினாங்களா, ஹேட்ஸ் ஆஃப். இப்படி களத்தில் இறங்கின இந்த 50 பேரில் இப்போ மிஞ்சி இருக்கிறது 48 பேர் மட்டும்தான். இதில் ஒரு பிரான்ஸ் வீரர் சமீபத்தில் உயிரிழந்திருந்தார் ரஷ்ய படையால். இப்போ இந்த பட்டியலில் இன்னொருத்தரும் சேர்ந்துருக்காருங்க. என்ன இருக்குன்னா, ஒரு 20 வயசு பையங்க போன வாரம் அந்த கார்கிவ் பகுதி இருக்குல்ல யுக்ரைனில், அந்த கார்கிவில் ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கும் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ்க்கும் பயங்கர சண்டை போயிட்டு இருந்திருக்கு. அப்போ யுக்ரைனியன் ராணுவத்துக்கு ஆதரவாக போராடின பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு 20 வயது இளைஞனுக்கு மிகப்பெரிய காயம் ஏற்படுது.
ரஷ்யன் சோல்ஜர்ஸ் ஏற்படுத்துகிற ஊண்டு தான் அது, ஓகேவா? இந்த காயம் ஏற்பட்ட பிற்பாடு அவர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்படுறாரு. தொடர்ந்து சிகிச்சை கொடுக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. சில நாட்கள் வரைக்கும் அவரோட நண்பர்கள் எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க பொழைச்சி வந்துடுவான் வெளியே அப்படின்ட்டு. ஆனால் பேட் லக், இறந்துட்டார். ஸோ பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அந்த 50 பேர் யுக்ரைன் ராணுவத்தில் இணைஞ்சு போரிட்டு இருக்கான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 2வது நபர் உயிரிழக்கிறது இந்த நிகழ்வாக இப்போ அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறமும் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம். ஏன்னா ரஷ்யாவுக்கு புதிய உத்வேகம் கிடைச்சிருக்கு இந்த லூஹான்ஸ் பகுதியை கைப்பற்றதுனால. ஸோ டொனட்ஸ்கை அவங்க பிடிக்கணுன்றது ரொம்ப தீவிரமாக இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வெளிநாட்டினர் சார்ந்தும் ரஷ்யன்ஸோட அட்டாக் அப்படின்றது எந்த அளவு மூர்க்கத்தனமாக இருக்குன்னு இதில் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஏற்கனவே பெரிய எச்சரிக்கை முன் வச்சார். இது போல் மேற்குலக நாடுகள்லாம் ஆயுத உதவியை தொடர்ந்து யுக்ரைன் ராணுவத்துக்கு பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு கட்டத்தில் இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட் நிற்காமல் இருக்கிறதுக்கு இதுவே காரணமாக அமைஞ்சிடும். ரஷ்யன்ஸ் நாங்களே இந்த கான்ஃப்ளிக்டை நிறுத்தணும்னு நினச்சாலும் நீங்கள் கொடுத்து உதவிட்டு இருக்க ஆயுதங்களை எங்களுக்கு எதிராக வந்து திரும்பி நிற்கிறதுனால இந்த கான்ஃப்ளிக்ட் முடியாது, இன்னும் பல நாட்கள் நீண்டு போகணும்னு சொல்லியிருந்தாரு. இந்த மனுஷன் சொன்னது இப்போ அப்படியே அப்படமாக நடந்துகிட்டு இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் கான்ஃப்ளிக்டான சிச்சுவேஷனாக ரைஸ் பண்ணி விடுற மாதிரி இப்போ யுக்ரைன் படம் ஒரு வேலை செஞ்சிருக்கு. அமெரிக்கன்ஸ்க்கோ ரஷ்யன்ஸ்க்கோ 7ஆம் பொருத்தம். அப்பேற்பட்ட 7ஆம் பொருத்தத்தை என்ன அதிகமாக்கி விட்டுருக்காங்க. இந்த அமெரிக்கா வந்து நிறைய ஆயுதங்களை யுக்ரைன் ராணுவத்துக்காக கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கல, அதில் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு ஆயுத அமைப்பை பற்றி சொல்லி ஆகணும். அந்த ஆயுதத்துக்கு பேர் ஹைமார்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஹை மொபிலிட்டி ஆர்டிலரி ராக்கெட் சிஸ்டம்ங்க. இந்த ஹைமார்ஸை பிரயோகப்படுத்தி ரஷ்யன் சோல்ஜர்ஸை கதிகலங்க வச்சுருக்காங்க யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ். என்னப்பா ரஷ்யன் சோல்ஜர்ஸே ஓட விட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைங்க. இதில் மிகைப்படுத்தப்பட்ட விஷயம் எதுவுமே கிடையாது, உண்மை. ஏன்னா இது போல அதிசக்தி வாய்ந்த ஆயுதங்கள் யுக்ரைன் ராணுவத்துக்கு கிடைச்சிடக்கூடாதுன்றது தான் புட்டினோட பெரிய பயமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஹைமார்ஸ் அப்படின்றத அமெரிக்கா பிளான் பண்ணியே கொடுத்துருக்காங்க யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ்க்கு. இதை வச்சு கண்ணுங்களா விளையாடுங்கன்னு. அவங்க விளையாடுற விளையாட்டுருக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. இதை சார்ந்த ஒரு ஃபுட்டேஜை உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை முழுமையாக பார்த்த பிற்பாடு உண்மை உங்களுக்கே புரியும். அமெரிக்காவோட இந்த ஹைமார்ஸ் அப்படின்றது இவ்வளோ சக்தி வாய்ந்ததானு. ஒரு பக்கம் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைமார்ஸை வச்சு ஆட்டம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யாவுக்கு. இன்னொரு பக்கம் யுக்ரைனோட பேரா ட்ரூப்ஸ் இருக்குல்ல, இதை சேர்ந்தவங்களும் தங்களால் எந்த அளவுக்கு உச்ச நிலையில் சண்டை போட முடியுமோ போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யன் ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, கவச வாகனங்கள்லாம், இது மாதிரி ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸை அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் எப்படி தெரியுதா உங்களுக்கு, 2ஆக பிரிஞ்சிருக்காங்க. அவங்களோட குறிப்பிட்ட வார் ஸ்ட்ராட்டஜி அப்படியே 2ஆக மாற்றிருக்காங்க யுக்ரைனியர்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க அவங்க பார்த்த அடி அப்படி, அதனால இவ்வளோ பெருசாக வலிச்சு இப்படி மாறி வந்திருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் சோல்ஜர்ஸை மேற்குலக நாடுகள் கொடுக்குற பிரதான அதிசக்தி வாய்ந்த ஆயுதங்களை வச்சு தாக்கி அழிக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த பேராட்ரூப் வீரர்கள் இருக்காங்களே, இவங்களை வச்சு இந்த எங்கெங்களை செக்ரிகேட் ஆகியிருக்காங்களோ இந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ், அந்த இடங்களை தேடி கண்டுபிடிச்சி போய் அங்கேயே அழிக்கிறது. இப்படி 2 வேலையை தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரே நேரத்தில். நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தா மட்டும் தாங்க புரியும். இந்த ரஷ்யன் ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸை இந்த யுக்ரைனியன் பேராட்ரூப்பை சேர்ந்தவங்க எப்படி அடித்து காலி பண்ணுறாங்கன்னு இப்போ நீங்களே பாருங்கள். ரஷ்யாவும் இந்தியாவும் எந்த அளவு நட்புறவில் தழைத்தோங்கிற நாடுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம்.
ஆனால் அப்பேற்பட்ட நாடுகளுக்குள்ள ஏதாவது முட்டிக்குமோ? ஏன்னா G7 நாடுகள் இந்தியாவை ஒரு விருந்தாளியை அழைச்சிருந்துச்சு. நீங்கள் கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி வாங்க, நம்ம மீட்டிங்கில் கலந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷனை மதித்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜெர்மனிக்கு கிளம்பி போனார். அங்கே G7 தலைவர்களை சந்திச்சார், பல விஷயங்களை பேசியிருந்தார். இதனால தான் ரஷ்ய ஆதரவாளர்களுக்கே கொஞ்சம் டவுட் வந்துச்சு, இந்தியா என்னப்பா மேற்குலக நாடுகள் பக்கம் சாஞ்சிருமோன்னு சொல்லிட்டு. அதுக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லைங்க. ஆனால் இன்னொரு சந்தேகத்துக்கு இப்போதான் விடை கிடச்சிருக்கு. என்னன்னா, நம்ம இராணுவத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்க பெரும்பாலான ஆயுதங்களை நமக்கு விற்பனை பண்ணியிருக்கிறது வேற எந்த நாடும் கிடையாது, ரஷ்யா தான். ரஷ்யா நம்மளுக்கு கொடுத்து உதவி இருக்க ஆயுதங்களுக்கு அடுத்தபடியாக தான் அமெரிக்கா அந்த பட்டியலில் வரும். அந்த அளவுக்கு மேசிவான மார்ஜின் ரெண்டு நாடுகளுக்கும். இப்படி இருக்கிறப்ப நம்மளோட நேவி இருக்குல்லங்க, இந்த நேவிக்கு தேவையான பெரிய பெரிய போர் கப்பல்களை தயாரித்து கொடுக்குற பெரிய பொறுப்பும் ரஷ்யா வசம் தான் இருக்கு. நாம 2 போர்க்கப்பல்கள் சார்ந்து ஆர்டரை பிளேஸ் பண்ணிட்டோம், அதை உருவாக்குற பணியும் போய்கிட்டு இருக்கு. இதை சார்ந்து தான் புதிய சந்தேகம் எழும்புச்சு. இப்போ யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டில் ரஷ்யா ரொம்ப 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 பிஸியாக இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால இந்தியாவுக்கு உரிய நேரத்தில் அந்த 2 போர்க்கப்பல்களும் கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற சந்தேகம் தான். இந்த சந்தேகத்துக்கு இப்போ பதில் கொடுத்துருக்கவர் இவர் தாங்க, வைஸ் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி வைஸ் அட்மிரல் SN கவர்மெண்ட். இவர் என்ன சொல்றாரு இப்போ செய்தியாளர் சந்திப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் இந்தியாவுக்காக 2 கப்பல்கள் போர்க்கப்பல்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்னமோ உண்மைதான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்களே, இது போல் இந்த ஒரு பிரச்சனையால் அந்த கப்பல்கள் கட்டுற பணின்றது நின்று போயிட போகுது, அதில் ஏதாவது ஃபீச்சரை கம்மி பண்ணிட போகிறாங்க, இல்லைனா அந்த டீல் கையெழுத்தாகியும் கூட பிரயோஜனப்படாமல் போயிட போகுது, அதுதான் சொல்கிறாங்க. அதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம். அந்த 2 போர்க்கப்பல்களை உருவாக்குற பணியும் முழு வீச்சில் ரஷ்யாவில் போய்கிட்டு இருக்குன்னு இவர் உறுதிப்படுத்தியிருக்காரு. அப்படி இன்னொரு விஷயத்தையும் சொன்னாருங்க, எங்களுக்கு ஆசை தாங்க உள்நாட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் தயாரிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிஞ்சளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். உள்நாட்டு தயாரிப்பு சார்ந்து தான் எங்களோட ஆர்வமும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னார். இதுக்கு என்ன தெரியுமாங்க அர்த்தம்? இப்போதைக்கு நம்ம வெளிநாடுகள் கிட்டேருந்து வாங்கிக்கலாம், டெக்னாலஜி முழுசாக நம்ம கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம உள்ள தயாரிச்சிக்கலாம், இதான் அர்த்தம். மக்களை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட இராணுவ தளவாடங்கள் சார்ந்து வேற்று நாடை நம்பி இருக்கிறத விட நாமளே உள்நாட்டுக்குள்ள இது போல் சோபிக்கணும் அப்படின்னா, நமக்கு தேவையான ஆயுதங்களையும் இராணுவ தளவாடங்களையும் நாமளே உருவாக்க முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இதுக்கு மத்திய அரசு என்ன செஞ்சால் சரியாக இருக்கும்? ஏன்னா நமக்கு எல்லாமே ஒரு படிப்பினைகள் தான், ஒவ்வொரு விஷயத்துலேருந்து ஒன்று நம்ம எடுத்துப்போம் கற்றுப்போம். இப்போ யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் இருந்து நாம் ஃப்யூச்சரில் என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிட்டு இருக்கோம் பல வீடியோவில். ஸோ அதை சார்ந்து தான் இந்த ஒரு கேள்வியும் கேட்குறேன். ஸோ நம்ம நாட்டுக்குள்ளேயே எல்லா இராணுவ தளவாடங்களும் நாம் உருவாக்கணும்னா மத்திய அரசு என்ன பண்ணால் சரியாக இருக்கும்? அது ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறதா இருக்கலாம், இல்லைனா வேறு எதனா விஷயமா இருக்கலாம். நீங்கள் இந்திய பிரஜையாக சொல்லுங்கள், அவ்வளோதான். உங்களோட பதில் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.